என் அனைத்து சகோதரிகளுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ரேக்கா சாப்பிடலையாம்மா? பசிக்கலப்பா. சரிம்மா, நான் வேலைக்காரனா ஏதாவது கொண்டு வந்து தர சொல்கிறேன், ஸ்நாக்ஸாவது கொஞ்சம் சாப்பிடு. சரிங்கப்பா. ரேக்கா, அப்பா சொல்கிறேன்னு கோச்சிக்க கூடாது. சொல்லுங்கப்பா. இங்க பாரு ரேக்கா, உன் அத்தை பசங்க 2 பேரும் சொத்து சுகம் எல்லாமே இருந்தும் அம்மா அப்பா பாசத்துக்காக தான் ஏங்குறாங்க. அந்த மாதிரி தான் சிவாவும் இருப்பாருமா. இவங்க அம்மா அப்பா கூட இருந்தே அம்மா அப்பாவோட பாசத்துக்காக ஏங்குறாங்க. எல்லாமே வேலைக்காரங்களே செய்யட்டும்னு விட்டங்காட்டி தான் இத்தனை பிரச்சனை இப்போ. சிவா அதுவும் அனாத ஆசிரமத்தில் வளர்ந்து வருமா, யாருமே இல்லாமல். அவரை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் ரேக்கா. எந்த விதத்துலையும் அவர் சங்கடப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத ரேக்கா. சரிங்கப்பா. சரி ரேக்கா, ஈவினிங் ரிசப்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நைட்டு நிச்சயதார்த்தம். லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ வரையா என்னன்னு ஈவினிங் சொல்லு, சரியா? நாங்கள் ஒன்று அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறோம். சரிப்பா, நான் வரணும் இல்லையான்னு ஈவினிங் சொல்கிறேன். இல்லை ரிசப்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரலப்பா. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ.